எப்படி நாம் வந்து வாழ்க்கையில் ரிசல்ட்டை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மெடிடேட் பண்ண போகிறோம் அப்படின்னு கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி வந்து மெடிடேட் பண்ணி நம்ம லைஃப்பில் மாற்றங்களை நாம் வந்து உண்டாக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அதுக்கப்புறம் எப்படின்றத ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து போகிறோம். நீதிமொழிகள் 23:7 முதல் வரி பாருங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். For as he thinks in his heart, so is he. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். உங்க வாயை திறந்து ரிப்பீட் பண்ணுங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். என்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே நான் இருக்கிறேன். அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, நான் எதை ஆழமாக நம்புகிறேனோ அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்குமா, அப்படிதான் என்னுடைய கேரக்டர் இருக்கும், அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். சொல்லுங்க, நான் எதை ஆழமாக நம்புகிறேனோ அப்படிதான் என்னுடைய கேரக்டர், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஹேபிட்ஸ் எல்லாமே இருக்குமா. இன்னொரு வசனத்தை போடுங்க. ஆதியாமம் 6வது அதிகாரம், ஆதியாமம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. 6வது வசனம். தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. கர்த்தருடைய இருதயத்துக்கு எது விசனமாய் இருந்ததா? மனுஷனை உண்டாக்கட்டும் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு. இங்க ஏன் ஃபீல் பண்ணார்னா, அவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருந்துச்சுன்னா, நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு. சொல்லுங்க, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருந்துச்சா நோவா காலத்துல? நித்தமும் பொல்லாதது. சொல்லுங்க, நித்தமும் பொல்லாது. எப்பொழுதுமே பொல்லாததே வந்து என்ன பண்ணிட்டு இருந்தான்? சிந்தித்து கொண்டிருந்தானா. ஏன்? அவனுடைய செயல்கள் நித்தமும் பொல்லாததாய் இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு அவர் மனுஷனை உண்டாக்கினதுனாலே மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு இருந்திருக்கலாம். அப்படித்தானே இருந்திருக்கணும். ஏன்னா நோவா காலத்துல மனிதர்கள் வந்து ரொம்ப பாவம் பண்ணாங்க, அக்கிரமம் பண்ணாங்க. அந்த அக்கிரமம் மிகுதினால ஆண்டவர் என்ன பண்ணாரு? பெருவெள்ளத்தை அனுப்பி நோவாவை மட்டும் காப்பாற்றி மற்ற எல்லாரையும் என்ன பண்ணாரு? க்ளோஸ் பண்ணாரு. செயல்கள் தானே நித்தமும் பொல்லாததா இருந்துச்சு அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே என்னன்னு வந்திருக்கு பாருங்க. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கண்டு. இங்கிலீஷில் வாசிக்கிறேன். The thoughts of his heart was only evil continually. கடைசி லைன் பாருங்க. The thought of his heart was only evil continually. தவறான விஷயங்களே அவர்கள் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருந்ததுனாலே அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க? தவறான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். கடவுள் நம்முடைய செயல்களை பார்க்கிறத விட நம்முடைய சிந்தனைகளை என்ன பண்றாரு? பார்க்கிறார். ஏன்னா நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய தாட் தான் என்ன பண்ணுது? நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறதா இருக்கிறது. நம்முடைய சிந்தனை, நம்முடைய இருதயத்தின் நினைவு நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறதா இருக்கிறது. சொல்லுங்க, என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் தான் என்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுது? கட்டமைக்கிறது. நான் எப்படி வாழப்போகிறேன்றத என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் தான் என்ன பண்ணுது? தீர்மானித்து அதை வழி நடத்துகிறது. நான் எதை நம்புறேனோ, எதை ஆழமா நம்புறேனோ, எதை கண்டினியூஸா திங்க் பண்றேனோ அப்படிதான் நான் வாழுகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. சொல்லுங்க, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. இப்போ நம்ம இந்த மெடிடேஷன் எப்படி பண்றது அப்படின்னு கத்துக்கிறதுக்காக இந்த வசனங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். மனுஷன் வந்து ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படின்னு உண்டாக்கப்பட்டான். சொல்லுங்க, மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான்? ஆவி, ஆத்துமா, சரீரம் அப்படின்னு உண்டாக்கப்பட்டான். இப்போ என்னன்னா, மனுஷனுடைய ஆவி என்னவா இருக்கிறது? கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. நான் ஒரு ஆவி மனிதன். நான் எதில் இருக்கிறேன்? ஒரு சரீரத்தில் இருக்கிறேன். எனக்கு என்ன இருக்கிறது? ஒரு ஆத்துமா இருக்கிறது. சொல்லுங்க, நான் ஒரு ஆவி மனிதன், நான் ஒரு சரீரத்தில் இருக்கிறேன். சரிங்களா? நான் ஆவி மனிதன், நான் ஒரு சரீரத்தில் இருக்கேன், எனக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா பகுதியை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மைண்ட், வில் அண்ட் எமோஷன். சொல்லுங்க, அந்த ஆத்மா பகுதி தான் என்னது? மைண்ட், வில் அண்ட் எமோஷன். அந்த ஆத்மா பகுதிக்குள்ள தான் என்ன அடங்குனா மைண்ட், வில் அண்ட் எமோஷன். இந்த மூணுமே வரும். சொல்லுங்க, வில்னா முடிவெடுக்கிறது, மைண்டுனா சிந்திக்கிறது,
எமோஷன், உணர்வுகள், கோவப்படுறது, சந்தோஷப்படுறது, சோகமாறது, உற்சாகமாறது, இதெல்லாம் என்னது? எமோஷன். இது எதில் இருக்குன்னா இந்த ஆத்மா பகுதியில் வருது. ஆவி கூடிய மனிதர்களாகிய நாம் சரீரத்தில் இருக்கிறோம். நமக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. அந்த ஆத்மாவில் நமக்கு என்ன இருக்குது? மைண்ட், வில், எமோஷன் இருக்குது. இப்போது நாம் ஏன் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆத்மா பகுதி இருக்குல்ல, இந்த மைண்ட், வில் அண்ட் எமோஷன், சொல்லுங்க, இந்த மைண்ட், வில் அண்ட் எமோஷன், இந்த ஆத்மா பகுதியை நாம் மறுரூபமாக்குறதுக்காக தான் நம்ம மெடிடேஷன் பண்ணுறோம். இந்த மைண்ட், வில், எமோஷனை மறுரூபப்படுத்துறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? மெடிடேஷன் பண்ணுகிறோம். புதிய ஏற்பாட்டில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12வது அதிகாரம் போடுங்க. ரோமர் 12:2 நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். சொல்லுங்க, உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். இப்போ என்னுடைய மனம் புதிதாகணும்னா நான் என்ன பண்ணணும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று நான் அறிந்து கொள்ளணும். சொல்லுங்க, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்ற நான் அறிந்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய மனம் புதிதாகிறதுனாலே நான் மறுரூபமாகிறேன். அப்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் நடக்கணும், ஒரு மாற்றம் நடக்கணும், ஒரு ஹெல்த்தில் ஒரு மாற்றம் நடக்கணும், ஒரு வெல்த்தில் ஒரு மாற்றம் நடக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் நடக்கணும், ஃபெயிலியர்லேருந்து சக்ஸஸ்க்கு போகணும். இந்த எல்லா மாற்றங்களும் நடக்கணும்னா என்னுடைய மனம் என்ன ஆகும்னா புதிதாகணும். அதாவது இந்த மைண்ட், வில், எமோஷன் இருக்குல்ல, இதை இந்த ஆத்மா பகுதியை மறுரூபப்படுத்தணும். ஏன் இந்த ஆத்ம பகுதியை மறுரூபப்படுத்தணும்னா நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே, சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நான் அனுபவிக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கே இருக்குன்னா ஆவியில் இருக்குது. சொல்லுங்கள், நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவிக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் என்னுடைய ஆவியில் இருக்குது. எபேசியர் 1:3 அதை தான் சொல்லுது. 1வது அதிகாரம் 3வது வசனம் இது தான் சொல்லுது. அவர் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். எபேசியர் 1:3 போட முடிஞ்சா போடுங்க. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்ம என்ன பண்ணிட்டாரு? ஆசீர்வதித்து இருக்கிறார். நம்முடைய ஆவியில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது? ஐஸ்வர்யம் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நம்மளுடைய ஆவியில் இருக்குது. ஆனால் அது நம்முடைய ஃபிசிக்கல் ரெல்ம், நம்முடைய பாடி ஃபிசிக்கல் ரெல்முக்கு வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நடுவில் இந்த ஆத்துமான்ற விஷயம் பிளாக் பண்ணி வச்சிருக்கு. சொல்லுங்கள், ஆவியில் இருக்கிற விஷயம் சரீரத்துக்கு வருவதற்கு, இதுதான் சரீரம். ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் சரீரம், இதுதான் சரீரம். சரீரத்துக்கு வருவதற்கு தடையா இருப்பது இந்த சோல் பார்ட். என்னது? சோல், மைண்ட், சோல் பார்ட். இந்த சோல், இந்த மைண்ட் ரினியூ ஆயிடுச்சுன்னா ஆவியில் இருக்கிற விஷயம், இங்க பாருங்க, ஒரு ஓட்டை இருக்கு பார்த்தீங்களா, இது வழியா என்ன பண்ணுது? சரீரத்துக்கு வந்துடும் ஈஸியா. அப்போ நாம பண்ண வேண்டியது, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க அப்படின்னு கேட்டு பிரேயர் பண்ண வேண்டியது இல்லை. தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற அறிவு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரணும். அது உங்களுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. சொல்லுங்க, ஆல்ரெடி தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற அறிவு எனக்கு வந்துருச்சு. எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கும் போதே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்ற அந்த அறிவை நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்க. ஆல்ரெடி என்ன வந்துருச்சு? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது? நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும்ன்றதுதான் என்னது மேட்டர். அது நீங்க அறிந்து கொண்டுட்டீங்க. ஆனா உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகணும். இப்போ உங்க மனம் புதிதாகணும்னா நீங்க என்ன பண்ணா மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும். என்னுடைய மனம் புதிதாகணும்னா நான் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கணும். என்னுடைய மனதை எப்படிங்க புதிதாக்குறது? சொல்லுங்க, என்னுடைய மனதை எப்படிங்க நான் புதிதாக்குறது? எப்படிங்க நான் என்னுடைய மனசை மறுரூபப்படுத்துறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய தாட்ல எப்பொழுதுமே என்ன ஓடுது, நீங்க என்ன பேசுறீங்க, என்னத்தை பார்க்குறீங்க அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க உங்க மனசுல என்ன ஓடுது,
என்னத்தை பார்க்குறீங்க, என்னத்தை பேசுகிறீங்க, என்னத்தை கேட்குறீங்க அப்படின்றத கொஞ்சம் கவனித்து பாருங்கள். கொஞ்ச நேரம் கவனித்து பார்த்தாலே உங்கள் மனசில் என்ன ஓடுதுன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஃபோனெல்லாம் எடுத்து வச்சுட்டு, டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்லாம் போகாமல் எதுவுமே பண்ணாமல் கொஞ்ச நேரம் உட்காருங்க. கவலைகள் உங்களை என்ன பண்ண ஆரம்பிக்கும், அமுக்க ஆரம்பிக்கும். உன்கிட்ட அது இல்லையே, இது இல்லையே, உன் சரீரம் அப்படி இருக்கே, இப்படி இருக்கே அப்படின்ட்டு அந்த கவலைகள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், உங்களை அமுக்க ஆரம்பிக்கும். அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், என் மைண்டுக்குள்ளே இதுதான் ஓடுது. புரியுதா நான் சொல்கிறது? உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்? எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து பாருங்களேன், கவலை உங்களை அமுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுது. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் தனியாக உட்காரும்போது எதுவுமே உங்களை அமுக்காமல் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே கவலை ஓடலைன்னு அர்த்தம். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ நித்தமும் அவன் அப்படியே இருக்கிறான். இப்போது உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதோ அதை நீங்கள் மாற்றி ஆகணும். சொல்லுங்கள், என் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதோ அதை நான் மாற்றி ஆகணும். அதை மாற்றுறேன்னா என்னுடைய மனம் என்ன ஆயிடுச்சு, மறுரூபம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போது அதை பண்ணுறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணார், ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ வானத்து நட்சத்திரங்களை பார், பூமியின் மணலை பாரு, அதன் மாதிரி உன் சந்ததி இருக்கும் அப்படின்ட்டாரு. ஆபிரகாமுடைய மைண்டுக்குள்ளே எப்போவுமே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன ஓடிச்சு தெரியுமா? எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை அப்படின்றது தான் எந்நேரமும் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போது ஆபிரகாமுடைய மைண்டுக்குள்ளே அந்த ஓடுற அந்த விஷயத்தை மாற்றணும் ஆண்டவர். அதனால் ஆபிரகாமை ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வானத்து நட்சத்திரங்களை பார், பூமியின் மணலை பாரு, அதன் போல உன் சந்ததி இருக்கும் அப்படின்னு சொன்னார். இப்போ ஆபிரகாம் எப்போலாம் வானத்து நட்சத்திரங்களை பார்க்குறாரோ, எப்போலாம் பூமியின் மணலை பார்க்குறாரோ, இவ்வளோ பிள்ளைகள் எனக்கு இருக்குது, இந்த மாதிரி எனக்கு பிள்ளைகள் இருக்கும் அப்படின்ற தாட்டு தான் அவருக்கு மைண்டுக்கு வரும். புரியுதா நான் சொல்கிறது? ஆபிரகாம் எப்போலாம் வானத்து நட்சத்திரங்களை பார்க்குறாரோ, எப்போலாம் பூமியின் மணலை பார்க்குறாரோ, நைட்டானா வானத்தின் நட்சத்திரங்கள், விடிஞ்சா பூமியின் மணல், அவர் எந்நேரமும் அவருடைய தாட், என்னுடைய பிள்ளை எனக்கு இவ்வளவாய் சந்ததி இருக்கும், எனக்கு இவ்வளவாய் சந்ததி இருக்கும்ன்ற மாதிரி அவனுடைய மைண்டை, அவனுடைய எமோஷனை, வில்ல என்ன பண்ணார் ஆண்டவர் அப்படியே மறுரூபப்படுத்துறதுக்கு இன்னொரு ப்ராசஸ் அவர் கையாண்ட விதம். அவருக்கு ஆபிராம்னு பேர் இருந்துச்சு, அது என்ன பண்ணார், ஆபிரஹாம்னு மாத்தினார். சொல்லுங்க, ஆபிராம்ன்ற பேரை ஆபிரஹாம்னு மாத்தினார். ஆபிராம்னா தகப்பன். இப்போ அவர் தகப்பன், ஆனா அவருக்கு என்ன கிடையாது, பிள்ளை கிடையாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இனிமே உன் பேர் ஆபிரஹாம், அதாவது அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். சொல்லுங்க, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். அவர் தகப்பன் அப்படின்னு மொட்டையா சொல்லும்போது, நான் தகப்பன்னு சொல்லும்போது, நான் தகப்பன் ஆனால் எனக்கு பிள்ளை இல்லையே அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். எல்லாரும் அவரை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க, தகப்பன்னு பேர் இருக்கு, ஆனால் நீ யாருக்கு தகப்பன், உனக்கு குழந்தை எதுவுமே இல்லையே அப்படின்னு கிண்டல் அடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு அவர் பேரை மாத்துறாரு. பேரை மாற்றினோடனே இப்போ ஆபிரகாம் எல்லாருக்கும் ஊரில் என்ன பண்ணியிருப்பார், அனௌன்ஸ்மெண்ட் ஃபெஸ்டிவல் வச்சுருப்பார். இனிமேல் எல்லாரும் என்ன பண்ணணும், தகப்பன்னு கூப்பிடக்கூடாது, ஆபிராம்னு கூப்பிடக்கூடாது, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்ட்டு நேமை மாற்றி விடுறாரு. இனிமே ஊருக்குள்ளே எல்லாரும் ஆபிராமை எப்படி கூப்பிடுவாங்க, அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு வைக்கிறான். மாத்தினோடனே அவருடைய மைண்டுக்குள்ள நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், ஐ எம் அ ஃபாதர் டு நேஷன்ஸ் அப்படின்ற காரியம் தொடர்ந்து போக ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் ஆண்டவர் ஏன் செய்ய வைக்கிறார்னா, இதெல்லாம் தான் மெடிடேஷன். சொல்லுங்க, இதெல்லாம் தான் என்னது, மெடிடேஷன். சொல்லுங்க, இதெல்லாம் தான் மெடிடேஷன். மெடிடேஷன்னா கண்ணை மூடிட்டு, சமணங்கால் இப்படி போட்டுட்டு, நான் சேரில் உட்காந்துருக்கேன், அதனால் போட்டு காமிக்க முடியாது, சமணங்கால் இப்படி போட்டுட்டு இப்படி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு இதுக்கு போகிறது, அது மெடிடேஷன் கிடையாது. பிப்ளிக்கல் மெடிடேஷன் என்னன்னா, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற அந்த வார்த்தையை, அந்த படத்தை, அந்த சத்தியத்தை, நிஜத்தை உங்களுடைய நினைவாய் மாற்றணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. நினைவுகள் நித்தமும் பொல்லாததா இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு மனுஷனை ஏண்டா உருவாக்கணும்னு அவர் ஃபீல் பண்ணுறாராம். இப்போ நீங்க எப்போல்லாம் ஈவில் தாட்ஸ்ல நிரப்பப்படுறீங்களோ, நெகட்டிவ் தாட்ஸ்லாம் நிரப்பப்படுறீங்களோ, அப்போ ஆண்டவர் உண்மையிலே ஃபீல் பண்றாரு.
எப்படி ஆதி ஆமத்தில் ஃபீல் பண்ணாரோ இப்போ அப்படிதான் ஃபீல் பண்ணுறாரு. ஏன்டா இவனை உண்டாக்குனேன் அப்படி ஃபீல் பண்ணுறதில்ல. ஏன்டா இவன் வந்து இப்படி நெகட்டிவ் தாட்ஸ்னாவே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கான், அதையே இவன் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ்னால அப்படியே அமுக்கப்படுறீங்க பார்த்தீங்களா, சோகமாயிறீங்க பார்த்தீங்களா, டிப்ரெஷன் ஆன்சைட்டிக்குள்ளே போகிறீங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ளே வந்து ஆன்சைட்டி, டிப்ரெஷன், சேட்னஸ், சோகத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் எதை மெடிடேட் பண்ணுறீங்களோ அதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இதுதான் உண்மை. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். சொல்லுங்கள், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். நாம் எதை மெடிடேட் பண்ணுறோமோ அதை தான் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணுவோம் பார்ப்போம். இயேசு சொன்னாரு, விதைக்கிறவன் எதை விதைக்க புறப்பட்டான்? வசனத்தை விதைக்க புறப்பட்டான். வசனத்தை எங்க விதைத்தானா? மனிதனுடைய இருதயமாகிய நிலத்தில். சொல்லுங்க, இருதயமாகிய நிலத்தில் ஆண்டவர் என்ன பண்றாராம்? வசனத்தை விதைக்கிறாராம். ஏன் வந்து இருதயமாகிய நிலத்துல அவருடைய வசனத்தை விதைக்கிறாரு? ஏன்னா இந்த இருதயமாகிய நிலத்துல நாம வசனத்தை விதைக்கலைன்னா பொல்லாங்கன் வந்து அந்த இடத்துல களைகளை விதைத்து விட்டு போயிடுவான். நீங்க ஒரு நிலத்தை போய் பாருங்களேன், விவசாயம் செய்யப்படாத, மனிதனால் பராமரிக்கப்படாத ஒரு நிலத்தை போய் நீங்க பாருங்களேன், அந்த நிலம் எப்படி இருக்கும்? ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அந்த நிலம் எப்படி இருக்கும்? ஒரு மனிதனால பராமரிக்கப்படாத நிலம் எப்படி இருக்கும்? ட்ரையா இருக்கும்னு போட்டிருக்காங்க. அதில் நிறையா களைகள் வளரும். பார்த்துருக்கீங்களா? ஒரு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஏதாவது காலி நிலம் இருந்துச்சுன்னா பாருங்கள், இல்லை வீட்டுக்கு சைடில் காலி நிலம் இருக்குன்னா பாருங்கள், அங்கே முற்செடிகள் வளர்ந்துருக்கும், களைகள் வளர்ந்துருக்கும், தேவையில்லாத செடிகள்லாம் வளர்ந்துருக்கும். அது வந்து யூஸ்லெஸ் ஆனதாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயம் என்பது நம்முடைய மைண்ட். சரிங்களா? நம்முடைய மைண்டை தான் என்ன சொல்கிறாரு அவர்? இருதயம்னு சொல்கிறாரு. இதில் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம விதைக்கலைன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம மெடிடேட் பண்ணலனா, சத்ருவானவனை வந்து என்ன பண்ணிடுவானா களைகளை விதைச்சு விட்டு போயிடுவான். பிசாசு என்ன பண்ணிடுவான்? உனக்கு அது இல்லை, இது இல்லை, இப்படி நடக்கும், அப்படி நடக்கும்ன்ற நெகட்டிவ் விதைகளை உங்களுடைய இருதயத்தில் விதைச்சிருவான். நிலத்துக்கு ஒரு பவர் இருக்கு. அவங்க எத்தனை பேருக்கு தெரியும் நிலத்துக்கு ஒரு பவர் இருக்குன்னு? எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நிலத்துக்கு என்ன பவர் இருக்குங்க? எதை விதைச்சாலும் அதை விளைய செய்கிற பவர் நிலத்துக்கு இருக்கு. சொல்லுங்க, எதை விதைத்தாலும் அதை விளைய செய்கிற பவர் நிலத்துக்கு இருக்கு. அதனால தான் நீங்க ஒவ்வொரு நேரம் சோகமாகி அதை மைண்டுக்குள்ள போட்டு ஓட்டும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுடைய இருதயமாகிய நிலத்துல எதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களோ அதை விதைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த விதையை விதைச்சிட்டு இருக்கீங்க. புரியுதா நான் சொல்றது? நீங்க கவலைப்படும் போது நீங்க எதை நினைச்சு கவலைப்படுறீங்களோ, வியாதியை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கும்போது வியாதி என்கிற விதையை நீங்க உங்க நிலத்துல, உங்க ஹார்ட்ல விதைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ விதைக்கப்பட்டது என்ன ஆகும்? முளை விட்டு செடியா மாறி, மரமா மாறி கனிகள் கொடுக்கும். வியாதி என்கிற கனிகளை கொடுக்கும். நார்மலாக வியாதியாக இருக்கிறவங்க இன்னும் சீரியஸான வியாதி என்ற கண்டிஷனுக்கு போயிடுவாங்க. தரித்திரத்தையே நினச்சிட்டு இருக்காங்க, எனக்கு அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க இன்னும் இல்லாமையே விதைத்து இன்னும் இல்லாமையே என்ன பண்ணுறாங்க? அறுக்கிறார்கள். அப்போது அதை எப்படி நம்ம மாற்றணும்? சொல்லுங்கள், இதை நான் எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்சியஸ் மெடிடேஷன் பண்ண போகிறோம். சொல்லுங்கள், என்னது? கான்சியஸாக மெடிடேஷன் பண்ண போகிறோம். நீங்கள் கான்சியஸ் இல்லாமல், அதாவது உங்களுடைய சுயநினைவை தாண்டி தான் என்ன பண்ணுறீங்க? கவலைக்குள்ளே போகிறீங்க. கவலைக்குள்ளே போகும்போது நான் கவலைப்பட போகிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல போய் உட்கார போகிறீங்க. என்னைக்கா கவனிச்சிருக்கீங்களா? நான் இப்பொழுது அரை மணி நேரம், 1 மணி நேரம் கவலைப்பட போகிறேன் அப்படின்ட்டு எங்கேயாவது போய் உட்கார்ந்துருக்கீங்களா? நீங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. சும்மா உட்கார்ந்துருப்பீங்க. சும்மா உட்கார்ந்துருக்கும் போது கவலை உங்களை வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும்? நிரப்ப ஆரம்பிக்கும். சரிங்களா? ஒரு பழமொழி இருக்கு, எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். கேள்விப்பட்டிருக்கீங்களா? த எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். தாவீது எப்போ பாவம் பண்ணாரு? போருக்கு போகாம சும்மா பால்கனியில் அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு, போருக்கு போகாம பால்கனியில் அலைஞ்சிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன கிடையாது? ஒரு கோல் கிடையாது,
ஒரு விஷன் கிடையாது. அங்கே எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம பால்கனியில் அலைவோன்ட்டு சும்மா அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் பார்க்கக்கூடாததை பார்த்து செய்யக்கூடாததை செஞ்சார். த எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அதனால் இப்போது நீங்கள் எம்டி மைண்டாக இருக்கும்போது பிசாஸ் என்ன பண்ணுறான்னா, அவன் பிளான் பண்ண விதைகளை என்ன பண்ணுறான், உங்களுடைய இருதயத்தில் விதைக்க ஆரம்பிக்கிறான். அது வளருது. உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ நித்தமும் நீங்கள் அதே ரிசல்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் பார்க்குறீங்க. அப்போது இந்த மெடிடேஷன்னா என்னன்னா, நீங்கள் கான்ஷியஸாக நான் என்னுடைய இருதயத்தில் இதை விதைக்க போகிறேன் அப்படின்ட்டு பிளான் பண்ணி உட்கார்ற நேரம் தான் மெடிடேஷன் பண்ணுற நேரம். நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 24வது அதிகாரம். ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு இதை கற்றுக் கொடுத்திருந்தாரு. 62-63. ஆதியாகமம் 24-62-63. ஈசாக்கு தென் தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லகாய்ரோயி என்னப்பட்ட துறையில் வழியாய் புறப்பட்டு வந்தான். 63. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஈசாக்கு என்ன பண்ணிட்டு இருந்தான்? சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. இப்போது ஈசாக்குக்கு ஒரு ஹேபிட் இருந்துச்சு. வசனத்தை எடுத்துருங்க. ஐசக் வெண்ட் அவுட் டு மெடிடேட் அப்படின்னு இங்கிலீஷில் இருக்குது. ஏன்னா ஈசாக்குக்கு என்ன ஹேபிட் இருந்துச்சு? தியானம் பண்ணுகிற ஒரு ஹேபிட் இருந்துச்சு. இங்கே ஈசாக்கு ஜபம் பண்ண போயிருந்தான் அப்படின்ட்டு இல்லை, ஈசாக்கு தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து அப்படின்னு போட்டிருக்கு. சொல்லுங்க, ஈசாக்கு என்ன பண்ண போயிருந்தான்? தியானம் பண்ண வெளியிலே போயிருந்தான். அப்போது ஈசாக்கு ஒரு நேரத்தை என்ன பண்ணியிருக்காரு? அதற்காக ஒதுக்கி அந்த டயத்தில் அவர் மெடிடேட் பண்ணியிருக்காரு. இந்த மெடிடேஷனை ஈசாக்குக்கு யார் சொல்லி கொடுத்தது? என்னுடைய கேள்வி இதுதான். இந்த மெடிடேஷன் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும், அந்த டயத்தில் நீ மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு ஐசக்குக்கு டீச் பண்ணது யார்? ஆபிரகாம். அவங்க அப்பா தான் ஐசக்குக்கு மெடிடேட் பண்ண டீச் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கார்? ஆண்டவர் மெடிடேட் பண்ண டீச் பண்ணியிருக்கார். அவரை பேரை மாற்றி மெடிடேட் பண்ண வச்சுருக்காரு, வானத்து நட்சத்திரங்களை பார்த்து மெடிடேட் பண்ண வச்சுருக்காரு, மணலை பார்த்து மெடிடேட் பண்ண வச்சுருக்காரு. நீ என்ன பண்ணு, உன் மைண்டை எம்டியாக வச்சுருக்காத. நீ எப்பப்போலாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் வானத்து மேலே பாரு, உன் சந்ததி இப்படி இருக்கும், கீழே பாரு என் சந்ததி இருக்கும், உன் பேரை ஒருத்தன் சொல்லும் போது என் வாழ்க்கை இப்படி இருக்கும். அந்த மாதிரி இப்போ ஐசக்குக்கு என்ன பண்ணுறாரு? அதை பிளான் பண்ணி அதுக்கு ஒரு டயத்தை ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்றாரு. அப்போது ஈசாக்கு அந்த டயத்தில் என்ன பண்ணியிருப்பாரு? இந்த மெடிடேட் அப்படின்ற வார்த்தைக்கு நீங்கள் ஹீப்ரூவில் போய் பார்த்தீங்கன்னா ஹாகா அப்படின்னு போட்டிருக்கும். என்னது ஹாகா? சொல்லுங்கள். இந்த மெடிடேட்ன்ற வார்த்தைக்கு ஹீப்ரூவில் என்னன்னு போட்டிருக்கு? ஹாகா. முடிஞ்சால் அந்த ஹீப்ரூ வேர்டை டிஸ்பிளேல போட முடிஞ்சால் போடுங்க. இந்த ஹாகான்ற வேர்டு என்னன்னா மர்மர். சொல்லுங்க, மர்மர். சொல்லுங்க, மர்மர். அதாவது முணுமுணுத்தல். சொல்லுங்க, முணுமுணுத்தல். இதை எப்படி விளக்குறாங்கன்னா, ஒரு ஆடோ ஒட்டகமோ மாடோ என்ன பண்ணும்னா புல்லை சாப்பிடுமா, சாப்பிட்டு அதை முழுங்காதான். அதை சாப்பிட்டு வாயில் போட்டோடனே முழுங்காதான், அதை வாயில் வச்சு இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கும்? அசை போட்டு கொண்டே இருக்கும். இதுதான் ஹாகா. இந்த மெடிடேட்டுக்கு பயன்படுத்தின வார்த்தை ஹாகா. இப்போ ஈசாக்கு இங்கே என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஹாகா பண்ணிட்டு இருந்தாரு. என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இங்கே போட்டிருக்காங்க பாருங்க சைடில். ஹாகா பண்ணிட்டு இருந்தாரு ஈசாக்கு. சொல்லுங்க, ஹாகா பண்ணிட்டு இருந்தாரு. ஈசாக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஹாகா பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வாயில புல்லை போட்டு இந்த மாதிரி பண்ற மாதிரி அவர் ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. சொல்லுங்க, அந்த வார்த்தை என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாரு. இது ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒரு மெத்தட். வாசிப்போம். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம். ரொம்ப டீப்பான காரியங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சுனாலும் தொடர்ந்து கேளுங்க.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. தியானித்துனா என்னது? ஹாகா பண்ணி கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடப்பாய். அப்போனா என்னது? நீ செய்கிறது ஜெயிக்கும், நீ செழிப்பாகவும் இருப்ப, வெற்றி உள்ளவனா இருப்ப, நீ குட் சக்ஸஸாக இருப்ப. யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ். நீ செய்கிறது வாய்க்கும், நீ சிறந்த வெற்றி அடைவ. வாழ்க்கையில் வெற்றியாக வாழணும்னா நீ என்ன பண்ணணுமா? ஹாகா பண்ணணுமா? வசனத்தை எடுத்துருங்க. வாழ்க்கையில் வெற்றியாக வாழணும்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? யோசுவாவை பார்த்து ஹாகா பண்ணு அப்படின்றாரு. அப்போ இந்த ஹாகா பண்ணுற மெத்தடை ஆண்டவர் தான் ஆப்ரஹாமுக்கு டீச் பண்ணியிருக்காரு, ஆப்ரஹாம் ஈசாக்கு டீச் பண்ணியிருக்காரு. இப்போ யோசுவாக்கிட்டே என்ன பண்ணுறாரு? நீ ஹாகா பண்ணு அப்படின்றாரு. இந்த ஹாகா பண்ணுறதுல என்ன? வாய்க்குள்ளே முணுமுணுக்கிறது, அதாவது ரிப்பீட் பண்ணுறது. ஏன் இதை பண்ணணும்னா உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை நீங்கள் ரீசெட் பண்ணுறீங்க. சொல்லுங்கள், இருதயத்தின் நினைவுகளை ரீசெட் பண்ணுறோம். இப்போது நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணுறீங்கல்ல, நான் ஒரு ஹீலிங்காக விசுவாச அறிக்கை பண்ணுறீங்க, ஒரு செழிப்புக்காக விசுவாச அறிக்கை பண்ணுறீங்க, ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்திற்கு போகணுன்னு விசுவாச அறிக்கை பண்ணுறீங்க. நிறைய விசுவாச அறிக்கையிலே நிறையா இருக்குது, பாதுகாப்புக்கு, அதுக்கு இதுக்கு நிறைய விசுவாச அறிக்கைகள் இருக்குது, பண்ணுறோம். ஆனால் அந்த விசுவாச அறிக்கை நான் இவ்வளோ பண்ணியும் என் வாழ்க்கையில் அது நடக்கலை அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? நான் விசுவாச அறிக்கை பண்ணுறேங்க, ஆனால் என் லைஃப்பில் அது நடக்கலை. நான் இத்தனை நாளாக பண்ணியிருக்கேன், இத்தனை வருஷமாக பண்ணுறேன், ஆனால் அந்த விசுவாச அறிக்கை என் லைஃப்பில் நடக்கலை அப்படின்னு எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? இன்றைக்கி ஒரு சீக்ரெட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த சீக்ரெட்டை கற்றுக் கொடுக்கறதுக்கு பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 10,000, 20,000, 30,000 ஃபீஸ் வாங்குறாங்க. நான் இந்த சீக்ரெட்டை கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன், சரிங்களா? அதனால் இது ரொம்ப வேல்யூபிளான மெசேஜ். எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா, விசுவாச அறிக்கை பண்ணுறேங்க, ஆனால் என் லைஃப்பில் நடக்கலைங்க, அது நான் ரிசல்ட்டை நான் பார்க்க முடியலைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றீங்கன்னா, நான் அவங்க சொல்கிற மாதிரி விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் போடுறீங்க, ஆனால் உங்கள் இருதயம் அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் தூக்கி போட்டுருது. ஏன் அக்செப்ட் பண்ணிக்காமல் தூக்கி போட்டுருதுன்னா, உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னா, அதாவது உங்கள் மைண்ட் எப்படி இருக்குன்னா 2 பார்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த பிக்சர் போடுங்க, சர்க்கிள்னு ஒரு இமேஜ் இருக்கும், அதை போடுங்க. சர்க்கிள் ஒரு ரவுண்ட் இருக்கும், நடுவில் ஒரு கோடு. தேங்க்யூ. உங்கள் மைண்ட் 2 பார்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்னா கான்சியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட். சொல்லுங்கள், என்னுடைய இருதயம் 2 பகுதியாக, என்னுடைய மைண்ட் 2 பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒன்று கான்ஷியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போது அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ, அந்த இதை எடுத்துருங்க, நான் போட சொல்லும்போது திரும்ப போடுங்க. இப்போது வசனம் என்ன சொல்லுது? அவன் இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ நித்தமும் அவன் அப்படியே இருக்கிறான் அப்படின்னு இருக்குல்ல. அது என்னன்னா, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ, எதை ஆழமாய் பதித்து வைத்திருக்கிறீர்களோ, நித்தமும் நீங்கள் அப்படியே இருக்கிறீர்கள். இந்த கான்ஷியஸ் மைண்ட் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, நான் பேசுறது, நான் இப்போ விழிப்பாக இருக்கேன் பார்க்குறது, முடிவெடுக்கிறது, இதெல்லாம் தான் கான்ஷியஸ் மைண்ட். இந்த கான்ஷியஸ் மைண்டு 20% கண்ட்ரோல் பண்ணும் லைஃப்பை. ஆனால் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா 80% லைஃப் என்ன பண்ணுது? கண்ட்ரோல் பண்ணுது. இப்போது நம்ம லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கணுன்னா, நம் இருதயத்தின் நினைவு எப்படியோ நித்தமும் அவன் அப்படியே இருக்கிறான் இருக்குல்ல. நம்முடைய கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற காரியங்கள் நார்மலாக, இப்போ நான் பார்க்குற காரியங்கள், விழிப்பான, இப்போ நான் கண்ணை திறந்து பார்க்குறேன், கான்ஷியஸ் மைண்டில் அது இதுன்னு பார்க்குறேன், இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், இதெல்லாம் கான்ஷியஸாக பண்ணுறது. இந்த கையை என்ன பண்ணுறேன், இது என்ன பண்ணுறேன், இப்படி மடக்கி திறக்கிறேன்ல, இது கான்ஷியஸாக பண்ணுறது. இந்த மொபைல் எடுக்கிறேன் வைக்கிறேன், ஏசி ரிமோட் எடுக்கிறேன் வைக்கிறேன், இதெல்லாம் கான்ஷியஸாக பண்ணுறது. ஆனால் எனக்குள்ள சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, சில காரியங்களை என்ன அறியாமையே என்ன பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. அதை நான் பிளான் பண்ணி பண்ணலை, ஆனால் என்ன அறியாமையே அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லவா? இப்போது இந்த மீட்டிங் ஆரம்பித்து எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு 15 நிமிஷம் இருக்குமா? எஸ்,
15 நிமிஷமா உங்களை அறியாமையே நீங்க மூச்சு விட்டுட்டு இருக்கீங்க. மூச்சு விட்டுட்டு தானே இருக்கீங்க. பிளான் பண்ணி மூச்சு விட்டீங்களா? இப்போ மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும், இப்போது மூச்சை வெளியே விட வேண்டும் அப்படின்றது பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க? பண்ணல. மீட்டிங் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களை அறியாமே மூச்சு விட்டுட்டு இருக்கீங்க. கண்ணை எத்தனை வாட்டி சிமிட்டி இருப்பீங்க? கண்ணை இப்பொழுது சிமிட்ட வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணியா சிமிட்டிக்கிட்டு இருந்தீங்க? ஆனால் பிளான் பண்ணி சிமிட்ட முடியும் நம்மளால. பிளான் பண்ணி என்ன பண்ண முடியும்? மூச்சை உள்ளே இழுத்து ஸ்டாப் பண்ண முடியும், மூச்சை விட முடியும். ஆனால் ஆட்டோ பைலட்டில் இது நடந்துகிட்டு இருந்திருக்கு. எதில் இது நடந்துகிட்டு இருக்கு? இந்த மூச்சு விடுறது, கண்ணு சிமிட்டுறதுலாம் எதில் நடந்துகிட்டு இருக்கு? ஆட்டோ பைலட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆட்டோ பைலட்னா உங்களுக்கு புரியுதுல, ஒரு ஃப்ளைட்டு போயிட்டு இருக்கும்போது ஃப்ளைட்டை வந்து 2 ஓட்டுறாங்க. அந்த ஃப்ளைட் ஓட்டுறவங்க பேர் என்ன? கேப்டன். கேப்டன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து வண்டி ஓட்டக்கூடாது. இப்போ இருக்கிற கேப்டன்ஸ்லாம் வந்து எல்லாமே பழகிடுவாங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னா ஆட்டோ பைலட்ன்ற மோட ஆன் பண்ணி விட்டு நல்லா ரிலாக்ஸாக படுத்துப்பாங்க. படுத்துட்டோடனே வண்டி என்ன ஆகும்? அந்த ஃப்ளைட்டு தானாக போகும், போக வேண்டிய இடத்துக்கு தானாக போகும். அதுதான் ஆட்டோ பைலட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள எது பதிவாயிருச்சோ அது நம்மளை ஆட்டோ பைலட் மூடுக்கு கொண்டு போயிடும். சொல்லுங்க, சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள எது பதிவாயிடுச்சோ அது நம்மளை ஆட்டோ பைலட் மோட்ல அது நம்மளை நடத்திட்டு இருக்கோம். அதுதான் அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ நித்தமும் அவன் அப்படியே இருக்கிறான். அதாவது அந்த வசனம் கான்ஷியஸ் மைண்டை பத்தி பேசல, சப்கான்ஷியஸ் மைண்டை பத்தி பேசுது. அப்போ இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள ஒரு விஷயத்தை நம்ம பதிய வைக்கணும். சொல்லுங்க, சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள நம்ம ஒரு விஷயத்தை என்ன பண்ண வைக்கணும்? பதிய வைக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண சொல்றாருன்னா மெடிடேட் பண்ண சொல்றாரு, ஹாகா பண்ண சொல்றாரு. அதாவது இந்த ஹாகா பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நார்மலா நீங்க ஒரு விசுவாச அறிக்கை பண்றீங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இது உண்மையா பொய்யா? சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இது உண்மையா பொய்யா? உண்மைதானே? மீட்டிங்ல இருக்க எல்லாருக்கும் உண்மைதானே இது? ஏன்னா அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்பது சத்தியம், உண்மை. ஆனா உங்க பாடி என்ன சொல்லுது? உங்க பாடியில ஒரு பெயின் இருக்கு, உங்க பாடியில ஒரு டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டிசீஸை நீங்க பாக்குறீங்க, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுடைய மைண்டு என்ன சொல்லும் தெரியுமா? நீ அவருடைய தழும்புகளால் குணமால, உனக்கு வலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுமா சொல்லாதா? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானானேன் அப்படின்னு நம்ம வாயை திறந்து சொல்றோம். ஆனா நம்முடைய மைண்டுக்குள்ளேருந்து ஒரு தாட் வரும். கவனிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? என்ன தாட் வரும்? உன் பர்ஸில் 500 ரூபா தான் இருக்கு, உன் அக்கௌண்ட்ல 1000 ரூபா தான் இருக்கு. ஐஸ்வர்யவான்னா எவ்வளோ இருக்குன்னு காசு? நீ இந்த மாதம் வாடகையே லேட்டாக தந்த, ஐஸ்வர்யவான்னா கரெக்ட் டேட்டில் வாடகை தந்திருப்பானே அப்படின்ட்டு மைண்டுக்குள்ளேருந்து ஒரு தாட் வருதா இல்லையா? வருது தானே? அப்போனா நீங்கள் பண்ணுகிற அறிக்கை உங்கள் இருதயபூர்வமாக நீங்கள் பண்ணலைன்னு அர்த்தம். சொல்லுங்கள், இருதயபூர்வமான அந்த அறிக்கையை பண்ணலை. சொல்லுங்கள், இருதயபூர்வமாக அந்த அறிக்கையை பண்ணலை. எப்போ நீங்கள் இருதயபூர்வமாக விசுவாசித்து அந்த அறிக்கையை பண்ணுகிறீங்களோ அப்பொழுது அந்த வாழ்க்கையை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிப்பீங்க? வாழ ஆரம்பிப்பீங்க. என்ன பிரதர், எனக்கு புரியலை பிரதர், எப்படி பிரதர் நான் இருதயபூர்வமாக விசுவாசித்து அந்த அறிக்கையை பண்ணுவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஹாகா பண்ணு, மெடிடேட் பண்ணுன்றாரு. இந்த ஹாகா பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறதுனா உங்களுக்கு ஈஸியாக ஏன் அதை பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் கான்சியஸ், இப்போ நீங்கள் வந்து நான் சுகமாக இருக்கிறேன், நான் வந்து ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், நான் வெற்றியாளனாக இருக்கிறேன், நான் பொறுமை உள்ளவனாக இருக்கிறேன், நான் அன்பானவனாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் அந்த ரிசல்ட்ஸை நீங்கள் பார்க்கல. உங்களுடைய ஹேபிட்ஸில், உங்கள் கேரக்டர்ஸில் அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கல. இங்கே என்ன நடக்குதுன்னா, நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் உங்கள் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அக்செப்ட் பண்ணிக்காதனால உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போய் அது பதிய மாட்டேங்குது. விசுவாசம்னா என்னன்னு உங்களுக்கு இன்னொரு டைமென்ஷனில் நான் சொல்கிறேன். உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமாய் ஒரு விஷயத்தை நீங்கள் நம்புனீங்கன்னா அதுதான் விசுவாசம். சொல்லுங்கள், சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயத்தை ஆழமாக நம்புனேன்னா அதுதான் விசுவாசம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். கொரோனா டயத்தில் பக்கத்தில் யாராவது தும்முன உடனே
எனக்கு கொரோனா வந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்கு வந்துச்சா? அப்போ எனக்கு வியாதியே வராது அப்படின்னு நீங்க விசுவாசிக்கல. டக்குன்னு ஒரு பயம் வந்துச்சு தானே, அப்போ நீங்க விசுவாசிக்கலன்னு அர்த்தம். ஆனா பக்கத்துல ஒருத்தர் தும்முன உடனே உங்களுக்கு அதெல்லாம் பயமே வராம இருந்தீங்கன்னா நீங்க விசுவாசத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள நீங்க எனக்கு வியாதியே வராதுன்றத பதிய வச்சுட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா இப்போ நீங்க வியாதியே வராதுன்னு சொல்றீங்க, ஆனா யாராவது ஒரு கொரோனா பேஷண்ட் தும்முனா பயப்படுறீங்கன்னா நீங்க என்ன பண்ணல? சப்கான்சியஸா நீங்க என்ன பண்ணல? அதை பதிய வைக்கல. உங்களுடைய விசுவாசம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அர்த்தம். இப்போ உங்களுடைய விசுவாசத்தை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இந்த ஹாகாவை நீ பண்ணு அப்படின்றாரு. ஏன் ஹாகா பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ உங்களுக்கு பேசுறது ஸ்பிரிச்சுவல் பிப்ளிக்கல் சைக்காலஜி, சரிங்களா? என்னது ஸ்பிரிச்சுவல் பிப்ளிக்கல் சைக்காலஜி? இது வந்து ஆவிக்குரிய உலகத்தையும் சைக்காலஜியும் என்ன பண்ணியிருக்கு? மிக்ஸ் பண்ணியிருக்கு. ஆண்டவர் ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட். ஆண்டவருக்கு தெரியாதா மைண்டு, பாடி, எமோஷன், ஸ்பிரிட் எப்படி வேலை செய்யுதுன்னு? உங்களுடைய வார்த்தைக்கு உருவாக்கும் சக்தி இருக்கு, உண்மைதானே? இது வந்து ஸ்பிரிச்சுவல் மேட்டர். உங்களுடைய வார்த்தைக்கு என்ன இருக்கிறது? உருவாக்கும் சக்தி இருக்கிறது. ஒரு வார்த்தையை அழிக்கணும்னா அதை இன்னொரு வார்த்தையால தான் முடியும். சொல்லுங்க, ஒரு வார்த்தையை அழிக்கணும்னா இன்னொரு வார்த்தையால தான் முடியும். நீங்க நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு பேசுறீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பலவீனமா இருக்கிறேன் பேசுறீங்கன்னா, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு பேசுனதை நான் பலவீனமா இருக்கிறேன் பேசுனதை வச்சு அழிக்கிறீங்க. பென்சில்ல எழுதுனதை ரப்பர் வச்சு அழிக்க முடியும், கரெக்டா? ஆனா பேசுனதை வச்சு தான் அழிக்க முடியும். பேசுகிற வார்த்தையால உருவாக்கவும் முடியும், பேசுகிற வார்த்தையால அழிக்கவும் முடியும். இது வந்து ஆவிக்குரிய காரியம். இதை வந்து எந்த ஒரு சைக்காலஜிஸ்டோ சயின்ஸோ என்ன பண்ணாது? நம்பாது. இது ஆவிக்குரிய காரியம். அதே மாதிரி உங்களுடைய ஹார்ட்டுக்குள்ள ஒரு விதையை நீங்க விதைக்கிறீங்க பார்த்தீங்களா? தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை அழிக்கிறது என்ன தெரியுமா? அந்த வார்த்தைக்கு எதிரான வார்த்தை. அதனால தான் பிசாசு என்ன பண்றானா, வசனத்தை விதைத்த உடனே அங்கே சாத்தான் வருகிறான் அப்படின்னு வசனம் இருக்கும். நம்ம அதை வாசிப்போம். மார்க் 4:14. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இப்போ வசனம் விதைக்கப்பட்டுருச்சா? உங்க ஹார்ட்ல விதைக்கப்பட்டுருச்சு. நீங்க ஒரு மெசேஜ் கேட்குறீங்க, இல்லை ஒரு பைபிள் வாசிக்கிறீங்க, ஒரு ஆவிக்குரிய புத்தகம் வாசிக்கிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தை மூலியமா வசனத்தை உங்க ஹார்ட்ல விதைக்கிறீங்க, விதைக்கப்பட்டுருச்சு. இப்போ வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களோ வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகே ஆனவர்கள். இப்போ சாத்தான் வந்து எப்படி அந்த வசனத்தை எடுக்கிறான் சொல்லுங்க? சாத்தான் வந்து எப்படிங்க அந்த வசனத்தை எடுக்கிறான்? ஒரு கோடாரி எடுத்துட்டு குத்தி உள்ளேருந்து மண்ணுக்குள்ளேருந்து வசனத்தை எடுக்கிறானா? இல்லை. அவனுடைய வார்த்தையை போடுகிறான். அவனுடைய வசனத்தை போட்டு இந்த வசனத்தை வெளியே எடுக்கிறான். புரியுதா நான் சொல்றது? ஒரு தாட்டை உங்க ஹார்ட்ல இருந்து எடுக்கணும்னா இன்னொரு தாட்டால உங்க ஹார்ட்டை நிரப்பாம அந்த தாட்டை எடுக்க முடியாது. இது வந்து ஸ்பிரிச்சுவலான காரியங்க. இப்போ உங்க ஹார்ட்ல நீங்க ஒரு வசனத்தை விதைக்கிறீங்க, ஹாகா பண்றீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வேற ஒரு வார்த்தையை நீங்க பேசுறீங்கன்னா ஹாகா பண்ணதை ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க, ஹாகா பண்ணதை ஸ்பாயில் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா நான் பேசுறது? ஒரு காரியத்தை நீங்க பேசுனீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட்டா இருக்கிற வேற ஒரு வார்த்தையை பேசுறீங்கன்னா நீங்க ஹாகா பண்ணி விதைச்சிங்க பார்த்தீங்களா? வசனத்தை உங்க இருதயத்துல விதைச்சிங்க பார்த்தீங்களா? அந்த வசனத்தை நீங்களே விதைய என்ன பண்ணிட்டீங்க? புதைச்ச விதைய நோண்டி எடுத்து தூக்கி போட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு உங்கள் இருதயத்தின் நினைவு எப்படியோ நித்தமும் அப்படி இருக்கிறான்னா, உங்க இருதயத்தின் நினைவு எப்பொழுதும் வசனத்தை சார்ந்ததாகவே இருக்கணும்னா தொடர்ந்து நீங்க அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன் ரிப்பீட் பண்ணணும்னா, நீங்க ரிப்பீட் பண்ணும்போது தான் அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகும். சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்ணும்போது தான் அது என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போகும். எப்படின்னா அந்த டயக்ராம் போடுங்களேன். இன்னொன்று இருக்கும், கேட் கீப்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது போடுங்க. அதையும் அந்த ஒயிட் கலர் ரவுண்டையும் அதுக்கடுத்து அந்த பிக்சரையும் போடுங்க. மேலே கான்ஷியஸ் மைண்ட் இருக்கா, கீழே சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கா, நடுவில் கேட் கீப்பர் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கா. இந்த கேட் கீப்பர் அப்படின்றதுனா என்னன்னா, நம்முடைய மூளையே
நம்மளுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு சிஸ்டம் தான் இந்த கேட் கீப்பர் சிஸ்டம். இந்த கேட் கீப்பர் சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, உங்களுடைய நீங்கள் அறிக்கை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு விஷயத்தை உங்கள் ஹார்ட்டில் போடுறீங்க பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போக விடாமல் தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. புரியுதா நான் சொல்கிறது? இப்போது இந்த கேட் கீப்பர் எப்படி வேலை செய்கிறான்றதை நான் சொல்கிறேன். அந்த பிக்சர் எடுத்துருங்க, எப்படி வேலை செய்கிறான்னு சொல்கிறேன். நெருப்பில் விரலை விட்டா சுடுமா சுடாதா? பதில் சொல்லுங்க எனக்கு. நெருப்பில் விரல் விட்டா சுடுமா சுடாதா? சுடும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் தரேன். நெருப்பில் விரல் விட்டா சுடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களால் இதை ஏற்றுக்க முடியுதா? எத்தனை பேர் நெருப்பில் விரல் விட்டா சுடாதுன்னு ஏற்றுக்கிறீங்க? ஒருத்தர் ஏற்றுக்கிற மனநிலையில் இல்லை. சாத்ராக் அப்படின்னு போடுறாங்க பிரபாவதி சிஸ்டர். ஓகேவா? ஆனால் சொன்னோன்னே உங்களால் ஏற்றுக்க முடியல. நெருப்பில் விரல் விட்டா போய் நெருப்பில் விரல் விடுங்கன்னா நீங்கள் விட்டுருவீங்களா? சரி சுடாதுங்க, போய் அந்த நெருப்பில் விரல் விடுங்க அப்படின்னு கேஸ் அடுப்பு ஆன் பண்ணி உள்ளே விடுங்கன்னா விட்டுருவீங்களா? விட மாட்டீங்க. ஏன்னா இதுதான் உங்களுடைய கேட் கீப்பர் செய்கிற இந்த தாட் இருக்குல்ல, இதுதான் கேட் கீப்பர் மெக்கானிசம் அப்படின்றது. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமாக இருக்கிறேன், நான் அவருடைய ஐஸ்வர்யத்தினால் ஐஸ்வர்யத்தை பெற்று நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி சொல்கிறீங்கன்னா, நெருப்பில் கை விட்டால் சுடாதுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் ஹார்ட்டுக்குள்ளேருந்து அந்த கேட் கீப்பர் என்ன பண்ணுறான்னா, அது உங்கள் ஹார்ட் உருவாக்கி வச்ச ஒரு மெக்கானிசம் தான். என்ன பண்ணுறான்னா, சுடும்பா அப்படின்றத மாதிரி இது அந்த தாட்டை, இதுதான் கேட் கீப்பர், இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட், இது கான்ஷியஸ் மைண்ட். இங்கேருந்து நீங்கள் ஒரு தாட்டை போடுறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஐ எம் ஹீல்டுன்னு போடுறீங்க. அது என்ன பண்ணிடுது, இந்த கேட் கீப்பர் சப்கான்ஷியஸ்குள்ளே போக விடாமல் அப்படியே தட்டி விட்டுருமா. அந்த அடுத்த பிக்சர் இருந்துச்சுல, அந்த கேட்டோட அந்த பிக்சர் போடுங்க. அவன் ஒரு வாட்ச்மேன் மாதிரி. இந்த கேட் கீப்பர் மெக்கானிசம்ன்றது ஒரு வாட்ச்மேன் மாதிரி. ரைட் சைடில் இருக்கிறது சப்கான்ஷியஸு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது கான்ஷியஸ் மைண்டு, நடுவில் ஒரு கேட் இருக்கா. இவன் வந்து ஒரு வாட்ச்மேன் மாதிரி. இவன் என்ன பண்ணுவானா, நீங்கள் ஒரு காரியத்தை அறிக்கை பண்ணுறீங்க, ஒரு காரியத்தை புதுசாக பேசுகிறீங்க, ஒரு காரியத்தை புதுசாக நம்புறீங்கன்னா அதை உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போக விடாமல் தடுத்து அப்படியே அனுப்பிச்சி விட்ருவான். என்ன பண்ணி விட்ருவான்? அனுப்பிச்சி விட்ருவான். தம்பி நீ உள்ளே வராத, நீ வந்தால் எங்கள் எஜமானனுக்கு என்னது ஆபத்து. ஏன்னா நீ உள்ளே வந்துட்டா என்ன ஆயிரும், என் எஜமானர் அதை நம்பி அதே போல் செயல்பட ஆரம்பிச்சிருவார், அதனால் அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுரும் அப்படின்ட்டு நம்முடைய நன்மைக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கேட் கீப்பர் மெத்தடு. சொல்லுங்கள், இந்த கிரிட்டிக்கல் திங்கிங். ஆனால் இந்த கேட் கீப்பர் யாருக்கு இருக்க மாட்டானா, குழந்தைங்களுக்கு இருக்க மாட்டான். சொல்லுங்கள், யாருக்கு இருக்க மாட்டான்? குழந்தைங்களுக்கு இருக்க மாட்டான். ஒரு குழந்தைகிட்ட போய் நெருப்பில் கை விடுப்பா சுடாதுப்பான்னு சொன்னால் குழந்தை என்ன பண்ணும்? விரலை விடும், விரலை விட்டு கையை சுட்டுக்கிறோம். இப்போது இந்த குழந்தைக்கு என்னன்னா 0 to 6 to 13 சொல்கிறாங்க, 0 to 6 or 13 அப்படின்னு சொல்கிறாங்க சைக்காலஜிஸ்ட். என்னன்னா இந்த 0 to 6 to 0லேருந்து 6 மேக்ஸிமம் 13 வயசு இந்த ஏஜுக்குள்ள இந்த கேட் கீப்பர் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது வந்து அந்த மைண்டுக்குள்ளே கிரியேட் ஆகிருக்காது. கான்சியஸ் டைரக்டாக சப்கான்ஷியஸ் நடுவில் அந்த கேட் கீப்பர் அப்படின்னு ஒரு பார் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ரவுண்டுக்குள்ளே அந்த பாரே இருக்காது. குழந்தைகிட்ட எது சொன்னாலும் அப்படியே நம்பிடும். அதனால தான் இயேசு சொன்னார், ஒருவன் சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண மாட்டான், சுதந்திரிக்க மாட்டான். நீங்கள் சூப்பர் நேச்சுரலில் ஆப்ரேட் பண்ணணும்னா நீங்கள் சிறு பிள்ளையை போல அவர் எது சொன்னாலும், இந்த வசனம் எது சொன்னாலும் நான் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன்ற ஸ்டேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வரணும். ஆனால் நம்மளால் ஈஸியாக வர முடியல. ஏன்னா இந்த கேட் கீப்பர் அப்படின்ற ஒரு டேர்ம் சொன்னீங்களா, அந்த டேர்ம் வந்து நம்ம பிளான் பண்ணி போடுற காரியங்களை நம்முடைய சப்கான்ஷியஸில் பதிய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்கு. சப்கான்ஷியஸில் அது பதிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு ஒரு பயம் வருது பார்த்தீங்களா, அது வராது. உன்னால் கடல் மேலே நடக்க முடியும்னு சொன்னால் கூட நம்ம உடனே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடும் கடல் மேலே. கடலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி என்ன பண்ணும், நமக்கு ஒபே பண்ணி என்ன பண்ணிடும், அது சாதாரண தர மாதிரி மாறிடும். அந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் காரியங்கள்லாம் நம்மளால் பண்ண முடியும்.
உண்மையாகவே நம்மளால் பண்ண முடியும். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ நித்தமும் அவன் அப்படியே இருக்கிறான். இப்போது இந்த கேட் கீப்பர் அப்படின்ற மேட்டரை நம்ம என்ன பண்ணணும்? பைபாஸ் பண்ணணும். நம்ம குழந்தையெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? தாண்டி வந்துட்டோம், வளர்ந்துட்டோம். 20 வயசு, 15 வயசு, 30 வயசு, 60 வயசு, 100 வயசு, எல்லா வயதில் இருக்கிறவங்களும் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. 6 வயசு கீழே இருக்கிற யாருமே இந்த மீட்டிங் அட்டன் பண்ணலை. ஃப்யூச்சரில் 6 வயசு கீழே இருக்கிறவங்களும் அட்டன் பண்ணுவாங்க நான் நம்புகிறேன். கேட் கீப்பர்ன்றது ஸ்ட்ராங்காக நம்ம என்ன பண்ணிட்டோம்? கிரியேட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இதோ உன்னோட நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சத்தியத்தையும் நீ என்ன பண்ணு, உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே பதியணும். பதிஞ்சாதான் உன்னுடைய மனம் புதிதாகி நீ மறுரூபமாவ. அதில் அப்படி ஆச்சுனா தான் ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதம் உன் சரீரத்தில் என்ன ஆகும்? உன்னுடைய இந்த ஃபிசிக்கல் ரெல்மில் நீங்கள் அனுபவிக்க முடியும். அதுக்கு 3 விஷயம் இருக்குது. சொல்லுங்கள், என்னது? 3 விஷயம் இருக்குது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வசனத்தை, உங்களுடைய ரியல் ஐடென்டிட்டியை பதிய வைக்கிறதுக்கு சொல்லுங்கள். ரியல் ஐடென்டிட்டியை, ஐ எம் அ சன் ஆஃப் காட், ஐ ஹாவ் அத்தாரிட்டி, ஐ எம் பிளஸ்டு. சொல்லுங்கள், ஐ எம் பிளஸ்டு அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேரால் அதை வந்து ஐ எம் பிளஸ்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவங்க வாழ்க்கையை பார்த்தா ஐ எம் பிளஸ்டாக இல்லை. ஐ எம் பிளஸ்டுன்னு சொல்கிறாங்க, ஆனால் சொல்லும்போது உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் வருது, பிளஸ்டா மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லுதுல. இதுதான் அந்த நெகட்டிவ் கேட் கீப்பர் செய்கிற வேலை. பிளஸ்டு மாதிரி இல்லை, இதை நீ ஏற்றுக்காத, இதை நம்பாத, சும்மா நீ சொல்லிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் சொல்லும். இப்போது இந்த கேட் கீப்பரை பைபாஸ் பண்ணி சப்கான்ஷியஸில் அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும்? விதைக்கணும். விதைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஹாகா பண்ண சொல்கிறார். இப்போது இந்த ஹாகா பண்ணுறதான் சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கேட் கீப்பரை பைபாஸ் பண்ணுற மெத்தட் அப்படின்றாங்க. நீங்கள் ஒரு காரியத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, சொல்லுங்கள், ஒரு காரியத்தை வாயை திறந்து திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த காரியம் கேட் கீப்பரை தாண்டி சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிடும். சொல்லுங்கள், கேட் கீப்பரை தாண்டி என்ன பண்ணிடும்? சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிஞ்சிடும். அது சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், நீங்கள் அந்த காரியத்தில் விசுவாசத்தில் வல்லவனாயிட்டீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்கள், விசுவாசத்தில் வல்லவனாயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த ஏரியாவில் நீங்கள் விசுவாசத்தில் வல்லவனாயிட்டீங்கன்னு அர்த்தம். இயேசுவின் தழும்புலால் நான் சுகமாக இருக்கிறேன், எந்த வியாதியும் எனக்கு வராது, நான் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறேன்ற விஷயத்த உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. நான் ஐஸ்வர்யவான். எப்படி ஐஸ்வர்யவான்? இயேசு எனக்காக தரித்திரரானா, நான் அவருடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் ஐஸ்வர்யவான் அப்படின்ற உங்களுடைய ஹார்ட்டில் ஆழமாக பதிய வச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் செழிப்பாக இருப்பீங்க. பணத்தை உங்கள் பக்கம் ஈர்த்து கொண்டே இருப்பீங்க. பணம் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க? உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. அது ஆட்டோ பைலட் மூடாக மாறிடும். எப்படி மூச்சு நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் வந்து மூச்சு பிளான் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்க, ஆட்டோ பைலட்டில் தானே போயிட்டு இருந்துச்சு. இந்த மூச்சு கண்ணு சிமிட்டுறதும் ஆட்டோ பைலட்டில் தானே போயிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி ஆரோக்கியமாக இருக்கிறதும் செழிப்பாக இருக்கிறதும் வெற்றியாக இருக்கிறதும் ஆட்டோ பைலட் மூடில் நடக்கும் உங்கள் லைஃப்பில். நான் சொல்கிறது புரியுதா? இப்போது இந்த கேட் கீப்பரை பைபாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்னது? ஹாகா பண்ணுறது. என்னது? ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வைக்கிறீங்க. அதனால் எப்பப்போலாம் நீங்கள் வந்து தனியாக போய் ஒரு இடத்துல உட்காருறீங்களோ ஒரு முடிவெடுங்க, நான் வந்து ஹாகா பண்ண போகிறேன். சும்மா இருக்கக்கூடாது. எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஷாப். நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுவான்? பிசாசு அங்கே வந்து அவன் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு அவன் விதையை போட ஆரம்பிச்சிருவான். அதனால் பிளான் பண்ணி ஹாகா பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணும்? ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ப்ராஸ்பரிட்டியில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? விசுவாசத்தில் வளர போகிறேன், ப்ராஸ்பரிட்டியில் என்னுடைய இருதயத்தின் நினைவுகளை மாற்ற போகிறேன், அந்த ஏரியாவில் என் ஆத்மாவை மறுரூபமாக்க போகிறேன், என்னுடைய மனதை புதிதாக்க போகிறேன் அப்படின்னா சும்மா இருக்கிற நேரமாக நீங்கள் ஹாகா பண்ண ஆரம்பிங்க. என்ன பண்ண? நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் தரித்திரரானார், அவருடைய ஐஸ்வர்யம் எனக்கு உண்டாயிருக்கிறது, நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன், நான் ஐஸ்வர்யவானாக இருக்கிறேன். கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் பூமியின் எல்லா திசையிலிருந்தும் பணம் என்னிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது, நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிறேன் அப்படின்றத ஹாகா பண்ணணும். உங்கள் வாயை திறந்து அதை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கணும். சும்மா இருந்தீங்கன்னு வைங்களேன், வேற ஒரு விஷயம் உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே விதைக்கப்பட ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஹாகா பண்ண 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 இந்த கேட் கீப்பரை தாண்டி, ஏன்னா ஒரு விஷயம் தொடர்ச்சியாக ரிப்பீட்டேஷன் ஆகிக்கிட்டு இருந்துச்சுன்னா உங்கள் அந்த கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேட் கீப்பரை அதை பைபாஸ் பண்ணி உள்ளே போய் சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிஞ்சிரும். ஓகே, புரியுதா நான் சொல்கிறது?
இதுதான் நீங்கள் மெடிடேட் பண்ணுவதற்கான முக்கியமான ரீசன். அப்பப்போ நான் சொன்னால் போதுங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. எப்போவுமே அதை கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அது உங்களுடைய ஆழ் மனதில் போய் என்ன பண்ணும், பதியும். இன்னொரு விஷயம், இந்த கேட் கீப்பரை பைபாஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? கேட் கீப்பரை தாண்டி அதை என்னுடைய ஆழ் மனதில், சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வைக்கணும். அதுதான் என்னது? மனதை மறுரூபமாக்குவது. என்னுடைய சிந்தனையை அப்படி சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ இப்படி சிந்திக்கிறேன். அப்படி சிந்திச்சுட்டு இருந்தேன் நான் இப்படி எப்படி சிந்திக்கிறேன்னா, அது அப்படி நீங்கள் நெகட்டிவாக எப்படி சிந்திச்சுட்டு இருந்தீங்க? பிளான் பண்ணி சிந்திச்சுட்டு இருந்தீங்களா? இல்லை, அதுவாக நெகட்டிவ் தாட் அதுவாக வந்து உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கும். அது ஒரு ஆட்டோ பைலட் மோடில் போய்கிட்டு இருந்துச்சு. கவனிச்சிருக்கீங்க? உங்கள் லைஃப்பில் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே ஆட்டோ பைலட் மோடில் தான் போய்கிட்டு இருந்திருக்கு. இப்போது நீங்கள் பிளான் பண்ணி ஹாகா பண்ணி விதைச்சிட்டிங்கன்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி ஆட்டோ பைலட் மோடில் நீங்கள் வந்து நெகட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்க, சும்மா வரும்போது ஆட்டோ பைலட் மோடில் நீங்கள் நெகட்டிவ் திங்க் பண்ண ஆரம்பிச்சு சோகமாக ஆரம்பிச்சிங்களோ, ஒரு ஒன்ஸ் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு ப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னு வைங்க, மறுரூபம் ஆயிடுச்சுன்னு வைங்க, நீங்கள் சும்மா உட்காரும் போதெல்லாம் சேட்னஸ்குள்ளே போக முடியாது. ஏன்னா ஆட்டோ பைலட் மோட் என்ன பண்ணிடும்? ரெஜாய்ஸ்குள்ளே போயிடும். ஃபெய்த் ஆக்டிவ். ஆட்டோ பைலட்டில் ஃபெய்த் என்ன இருக்கும்? ஆட்டோ பைலட்டில் இருக்கும். சொல்லுங்கள், ஃபெய்த் ஆட்டோ பைலட்டாக மாறிடும். சொல்லுங்கள், ஃபெய்த் ஆட்டோ பைலட்டாக மாறிடும். விசுவாசம் ஆட்டோ பைலட்டாக மாறிடும். நான் பிளான் பண்ணி விசுவாசிக்கணும், நான் விசுவாசத்தை செயல்படுத்த போகிறேன் அப்படின்னு இல்லை. நீங்கள் உங்களை அறியாமே நீங்கள் விசுவாசத்தை செயல்படுத்தி கொண்டே இருக்கிற மனுஷனாக மாறிடுவீங்க. அவன் இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் பொல்லாததாக இருந்ததுன்னு கர்த்தர் கண்டுன்னு இருக்குல்ல. உங்களை பார்க்கும்போது சொல்லுவார், இவன் இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் விசுவாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். சொல்லுங்கள், என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் நித்தமும் விசுவாசமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்ல போகிறாரு. ஏன்னா நான் இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன், நான் மெடிடேட் பண்ண போகிறேன், நான் ஹாகா பண்ண போகிறேன். இது ஃபஸ்ட்டு விஷயம். இன்னொரு மேட்டர் இருக்குது, உங்களுடைய ஆழ் மனதில் பதிய வைக்கிறதுக்கு இன்னொரு மேட்டர் இருக்குது. என்ன மேட்டர்னா, பிரெயின் வேவ்ஸ் அப்படின்னு ஒரு சார்ட் இருக்கும், அதை போடுங்க. அப்படி ஒரு ஃபோட்டோ இருக்கும், அதை போடுங்க. பிரெயின் வேவ்ஸ்னு இருக்கும். ஓகே, இதுதான் உங்களுடைய பிரெயின் வேவ் ஃப்ரீக்வன்சிஸ். மேலே என்ன போட்டிருக்கு? காமா வேவ்ஸ். காமா வேவ்ஸ்னு போட்டு வாட் இட் டஸ் அப்படின்னு ரைட் சைடில் போட்டிருக்கு பாருங்க. வைல் கான்சென்ட்ரேட்டிங், ஃபோக்கஸிங் அண்ட் லேர்னிங். ஓகேவா? அந்த வேவ்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. மேலே மேலே கீழே, மேலே மேலே கீழே, மேலே மேலே கீழேன்னு வேகமாக போயிருக்கு. தெரியுதா காமா வேவ்ஸ் எப்படி போயிருக்கு பார்த்தீங்களா? அது கீழே பாருங்க பீட்டா வேவ்ஸ். பீட்டா வேவ்ஸ் பாருங்க, அதோடைய அதிர்வுகளோட இந்த பீட்டா வேவ்ஸோடைய அதிர்வுகள் மேலே கீழேன்னு போதா, அந்த வேவ்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு பீட்டாவில். டியூரிங் மோஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் வைல் அவேக். என்னது? முழிச்சிருக்கும் போது. அடுத்து பாருங்க ஆல்ஃபா வேவ்ஸ் வைல் ரிலாக்ஸ்டு ஆர் ஸ்லீப்பி. சொல்லுங்க, வைல் ரிலாக்ஸ்டு ஆர் ஸ்லீப்பி. இந்த ஆல்ஃபா வேவ்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஸ்லோவாக மேலே ஏறி ஸ்லோவாக கீழே இறங்கி, ஸ்லோவாக மேலே ஏறி ஸ்லோவாக கீழே இறங்கி, ஸ்லோவாக மேலே இறங்கி ஸ்லோவாக கீழே இறங்கி. மேலே ஃபஸ்ட்டு அந்த காமா வேவ்ஸுக்கும் பீட்டா வேவ்ஸுக்கும் ஆல்ஃபா வேவ்ஸுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்லோவாக இருக்குது பார்த்தீங்களா ஆல்ஃபா வேவ்ஸ். அது கீழே பாருங்கள் தீட்டா வேவ்ஸ். அது பாருங்கள் இன்னும் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே போகுது பார்த்தீங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் டெல்டா வேவ்ஸ். அது பாருங்கள் டெல்டா வேவ்ஸ் எப்படி பாருங்கள். டெல்டா வேவ்ஸ் வந்து ஸ்லீப்பில் இருக்குது. டியூரிங் ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 ஸ்லீப். தீட்டா வேவ்ஸ் வந்து டியூரிங் ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2 ஸ்லீப்பு. டெல்டா வேவ்ஸ் வந்து டியூரிங் ஸ்டேஜ் 3 ஸ்லீப். நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் தீட்டா டெல்டா வேவ்ஸில் உங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஆனால் நீங்கள் தூங்க போகிறீங்க, படுக்கிறீங்க பார்த்தீங்களா, பெட்டில் போய் காலெல்லாம் நீட்டிக்கிட்டு கையெல்லாம் நீட்டிக்கிட்டு ரிலாக்ஸ்டாக படுக்கிறீங்களே, அப்படின்னு நல்லா ரிலாக்ஸ்டாக படுத்ததுக்கப்புறம் கண்ணெல்லாம் மூடிக்கிறீங்க. அப்படியே போனதுக்கப்புறம் நல்லா மூச்செல்லாம் இழுத்து விட்டுட்டு அப்படியே தூங்க போகிறீங்க. அப்படியே ஒரு மயக்கம் மாதிரி ஒரு நிலை வரும், பார்த்துருக்கீங்களா? ஆமாம், வீடியோலாம் ஆன் பண்ணி ஆமாம் இல்லை அதெல்லாம் சொல்லுங்கய்யா, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஜூமில் இருக்கிறவங்களாம் ஆக்டிவாக இருக்கும்போது தான் நானும் ஆக்டிவாக உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆமாம், ஒரு மயக்கமான ஒரு நிலை வரும் பார்த்தீங்களா. அப்படியே தூக்கம் வருது, அப்படியே எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் சொக்குது, நான் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் பார்த்தீங்களா. அதுதான் ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு உங்கள் பிரெயின் போயிடுச்சுன்னு அர்த்தம்.
கண்ணு சொக்குது, தூக்கம் வருது, எனக்கு அப்படியே கனவுனா வரப்போகுதுன்னு எனக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க? ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கீங்க. இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு உங்கள் பிரெயின் போயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த கேட் கீப்பர்னு ஒருத்தன் சொன்னேன் பார்த்தீங்களா, நடுவில் ஒருத்தன் கேட்டு போட்டு வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டு உள்ளே போகக்கூடாமல் இருக்கேன்ல, அவன் ஆஃப் ஆயிடுவான். அவன் ஆஃப் ஆயிட்டானா நீங்கள் அந்த டைம் எதெல்லாம் விசுவாச அறிக்கை அஃபர்மேஷனாக பண்ணுறீங்களோ அது டைரெக்டாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதியுது. அந்த நேரம் நீங்கள் எதெல்லாம் இமேஜினேஷன் பண்ணுறீங்களோ அதெல்லாம் டைரெக்டாக உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதியுது. சொல்லுங்கள், இந்த ஆல்ஃபா பிரெயின் வந்து ஆல்ஃபா வேவ்ஸில் இருக்கும்போது நான் எதையெல்லாம் பேசுகிறேனோ எதையெல்லாம் சிந்திக்கிறேனோ அது டைரெக்டாக என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதியுது. என்னுடைய லைஃபு அது கேட்டாற்போல் மாறுகிறது. அப்போ நான் இதை எப்படி பண்ணுறது பிளான் பண்ணினா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பெட்லலாம் படுத்துட்டு கண்ணெல்லாம் மூடிட்டு ஒரு வசனத்தை இல்லைனா ஒரு வார்த்தையை நீங்கள் எதை உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிய வச்சு அந்த ஏரியாவில் உங்கள் மனம் மறுரூபப்படுத்தணும்னு பிளான் பண்ணுறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே நாளில் பண்ண முடியாது. கேளுங்க, சில பேர் ரொம்ப செழிப்பாக இருப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்காது? ஆரோக்கியம் இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மனதை செழிப்பு என்ற ஏரியாவில் மறுரூபப்படுத்தி வச்சுருக்காங்க. சில பேர் வந்து ப்ரொஃபட்டிக்கில் பயங்கரமாக மூவ் பண்ணுவாங்க, ஆனால் கையில் காசு இருக்காது. அவங்க ப்ரொஃபட்டிக்கில் ரொம்ப மனதை என்ன பண்ணி வச்சுருக்காங்க? மறுரூபப்படுத்தி வச்சுருக்காங்க. சில பேர் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஆனால் கையில் காசு இருக்காது. அவங்க ஆரோக்கியத்தில் மறுரூபப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவாக உங்கள் மனதை ஃபோக்கஸ் பண்ணி மறுரூபப்படுத்த ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு கன்ஃபஷனை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு நான் இதை தான் மாற்ற போகிறேன். உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஹீலிங்னா ஹீலிங், ப்ராஸ்பரிட்டினா ப்ராஸ்பரிட்டி, சக்ஸஸ்னா சக்ஸஸ். நீங்கள் கோவப்படுற நபராக இருக்கீங்களா? நான் பீஸ்ஃபுல்லான நபராக மாறணுமா? அப்போது ஐ எம் அ பீஸ்ஃபுல் பர்சன். இயேசு சாந்த குணம் உள்ளவராக இருந்தார். எனக்குள்ளே இருக்கிற இயேசு சாந்த குணம் உள்ளவர், நான் சாந்த குணம் உள்ளவன். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? ஹாகா பண்ண ஆரம்பிக்கணும். சரிங்களா? அதை வந்து படுக்கையில் பண்ண ஆரம்பிக்கணும். இதை நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 63:6. எனவே தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். சொல்லுங்க, அவர் எங்க இருக்காரு? வனாந்திரத்தில் இருக்காரு. இப்போ அவர் பாடுறாரு. இந்த ஆல்ஃபா ஸ்டேட் இருக்குல்ல, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆல்ஃபா ஸ்டேட் அது 2 நேரம் நம்ம லைஃப்பில் வந்து வரும். அதாவது 3 நேரம் வரும், ஆட்டோமேட்டிக்காக வர்றது 2 நேரம். சரிங்களா? பிளான் பண்ணி ஒரு நேரத்தில் வர வைக்க முடியும், அது ஒரு தனி, அது நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேன். பிளான் பண்ணி நம்ம ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போக முடியும், அதை நான் இன்னொரு கிளாஸில் சொல்லித்தரேன். ஆட்டோமேட்டிக்காக 2 நேரம் வரும். என்ன நேரம்னா, ஒன்று நம்ம தூங்க போகும்போது நம்ம நல்லா ரிலாக்ஸ்டாக போய் அந்த ஒரு தூக்கம் மாதிரி ஒரு மயக்கம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்டில் வரும். அது அந்த டைம் ஆல்ஃபா ஸ்டேட்டு போவீங்க. இன்னொன்று, நீங்கள் காலையில் கண்ணை திறக்கிறீங்க பார்த்தீங்களா, கண்ணை திறந்தோன்னே விழிக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போது நீங்கள் ஆல்ஃபா ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சு சொன்னேன், ஆல்ஃபா ஸ்டேட்டில் தான் இருப்பீங்க. இப்போது தாவீது வந்து அந்த காரியத்தை ஆண்டவர் டீச் பண்ணியிருந்தாரு. தாவீதுக்கு அந்த காரியம் தெரிஞ்சிருந்துச்சு, அதை அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. பாருங்க, 6ஆம் வசனம் போடுங்க. 63:6. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராட்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். இங்கிலீஷில் பாருங்க, when I remember you on my bed I meditate on you in the night watches. தாவீது என்ன பண்ணுறாருன்னா, தூங்க போகும்போது அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு ஸ்டேட்டு, அப்படியே போகும்போது அப்படியே ஆண்டவரை தியானம் பண்ணிக்கிட்டே தூங்குறாராம். தாவீது ஆண்டவர் என்னவா தியானம் பண்ணியிருப்பார்? கர்த்தரின் மெய்ப்பர் அப்படின்னு தியானம் பண்ணியிருப்பார். கர்த்தர் எனக்கு கேடகம். அவருடைய சங்கீதத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் மெய்ப்பர், கர்த்தரின் கேடகம், கர்த்தரின் துருகம், கர்த்தரின் விரல்களை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். இதெல்லாம் தான் தாவீதுடைய தியானம், இதெல்லாம் தான் தாவீதுடைய அறிக்கைகள். நீர் என்னோடு இருந்தால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். இதெல்லாம் என்னது? தாவீதுடைய தியானம். அவர் ஒவ்வொரு காரியமாக எடுத்து தூங்கும்போது அப்படியே மெடிடேட் பண்ணிட்டே தூங்குறாரு. இது அவர் எப்போ பண்ணுறாரு? தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். வனாந்திரத்தில் இருக்கும்போது அவர் மெடிடேட் பண்ணுறாருங்க. அவர் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கான சீக்ரெட் மெடிடேஷன் அப்படின்றத தாவீது அறிந்து வைத்திருந்திருக்கிறாரு. இன்னொரு டைமும் அவர் மெடிடேட் பண்ணுறாரு. என்ன தெரியுமா? 1ஆம் வசனம் போடுங்க. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வசனங்க 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை
தேடுகிறேன். காலையிலே நான் எந்திரிச்சு என்ன பண்ணுறேன்? உண்மை தேடுகிறேன். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருப்பீங்கன்னா ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருப்பீங்க. அந்த டைம் நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. ஆண்டவரை தேட ஆரம்பிங்கன்னா, ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர்? அது ஆண்டவரை தேடுறது இல்லை, சரிங்களா? ஆண்டவரை தேடுறதுனா ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணுறது. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி, இந்த புதிய நாளுக்காய் நன்றி, இந்த புதிய கிருபைக்காய் நன்றி. நீர் என்னை பலவானாய் மாற்றியிருக்கிறீர், அதற்காய் நன்றி. என்னுடைய சரீரத்தில் நீர் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். உன்னுடைய தழும்புலால் நான் சுகமாயிருக்கிறேன். உன்னுடைய கல்வாரி சிலுவை மீட்பினாலே நான் செல்வந்தராய் மாற்றப்பட்டிருக்கிறேன், சுகமாக மாற்றப்பட்டிருக்கிறேன், நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், நன்றி அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்க. பார்த்தீங்களா? இதுதான் ஆண்டவரை தேடுறது, ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணுறது. இப்போ அந்த ஆல்ஃபா ஸ்டேட்டில் இருக்கும்போது நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே என்ன பண்ணுறீங்கன்னா, கேட் கீப்பரை பைபாஸ் பண்ணி உங்கள் சப்கான்ஷியஸில் அதெல்லாம் பதிய வைக்கிறீங்க. அதனால தான் காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி அறிக்கைகள் பண்ண ஆரம்பிக்கணும். காலையில் எந்திரிச்சோடனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும். இல்லை காலையில் எந்திரிச்சோடனே பைபிள் வசனத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அந்த டைம் உங்களுடைய கேட் கீப்பர் ஆஃபாக இருப்பார். உங்கள் கேட் கீப்பர் எப்போ ஆஃபாக இருப்பார்? இந்த ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகும்போது ஆஃபாக இருப்பார். அப்புறம் தூங்கும்போது ஆஃபாக இருப்பார். இன்னொன்று, நீங்கள் ஒரு காரியத்தை ரிப்பீட்டேட்டிவாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த கேட் கீப்பரை பைபாஸ் பண்ணி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே, ஹார்ட்டுக்குள்ளே அது என்ன ஆயிரும்? பதிய வைக்கப்பட்டுரும். அந்த தாட் என்ன பண்ணும்? ஸ்ட்ராங்காக பதிய வைக்கப்பட்டுரும். இதெல்லாம் தூங்கும்போது, தூங்க போகும்போது, காலையில் எந்திரிச்ச உடனே, அப்புறம் மற்ற நேரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய செழிப்பு ஆட்டோ பைலட்டாக மாறிடுங்க. உங்களுடைய சுகம், உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வெற்றி எல்லாமே ஆட்டோ பைலட்டாக மாறிடும். இதுதான் மெடிடேஷன் பண்ணுறதுக்கான வழிகள். சொல்லுங்கள், இதுதான் மெடிடேஷன் பண்ணுறதுக்கான வழிகள். யோசுவா இப்படி தான் மெடிடேட் பண்ணார், தாவீது இப்படி தான் மெடிடேட் பண்ணார், ஈசாக்கு இப்படி தான் மெடிடேட் பண்ணார். ஓகேங்களா? அதனால் உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள், மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? 2 கொரிந்தியர் 10:5 அதோட முடிச்சுக்கலாம். 2 கொரிந்தியர் 10:5. சிலருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதையும் டீல் பண்ணிடுவோம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலனாய் இருக்கிறது. For the weapons of our warfare are not carnal, but mighty in God for pulling down strongholds. அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. அடுத்த வசனம் போடுங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இப்போது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருது பார்த்தீங்களா? சொல்லுங்கள், நெகட்டிவ் தாட்லேருந்து பாசிட்டிவ் தாட்டுக்கு, அதாவது பிசாசு விதைக்கிற எண்ணத்திலிருந்து தேவ எண்ணத்துக்கு மாறுறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல தரப்போகிறேன். ஒரு தாட் வருது பார்த்தீங்களா? அந்த தாட்டை என்ன பண்ணணுமா? கீழ்ப்படுத்தி சிறைப்படுத்தி ஆண்டு கொள்ளணுமா? எப்படி ஆண்டு கொள்ளணும்? அந்த வசனத்தை திருப்ப போடுங்க, அதில் தான் ரகசியம் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 10:5. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய், ஒரு பைபிளில் இருக்கிற சத்தியத்துக்கு விரோதமான ஒரு காரியம் தான் உங்களை என்ன பண்ணுது? சோகமாக வைக்குது. அது உங்கள் லைஃப்பில் சப்கான்ஷியஸில் போய் அரணாக மாறுது. அந்த அரணை நீங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. எது உங்கள் லைஃப்பில் உங்கள் சப்கான்ஷியஸில் அரணாக இருக்கோ அதை தான் நீங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அதை மாற்றணும். அதை மாற்றணும்னா அந்த வசனத்தை திரும்ப போடுங்க. எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். casting down arguments and every high things that exalt itself against the knowledge of God, bringing every thought into captive to the obedience of Christ. என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் பலவானாக இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், நான் செழிப்பாக இருக்கிறேன், என்னுடைய ஆவிக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது, என்னுடைய ஆவிக்குள்ள செழிப்பு இருக்கிறது, என்னுடைய ஆவிக்குள்ள ஆரோக்கியம் இருக்கிறது, என்னுடைய ஆவிக்குள்ள ஜீவன் இருக்கிறது, என்னுடைய ஆவிக்குள்ள வல்லமை இருக்கிறதுன்றத நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் யாருன்ற ஐடென்டிட்டியை நீங்கள் பேச ஆரம்பிச்சிடணும்.
சொல்லுங்க, என்ன பண்ணணுமா? கிறிஸ்துக்குள்ள நான் யாருன்ற ஐடென்டிட்டியை நான் பேச ஆரம்பிச்சிட்டா நெகட்டிவ் தாட்ஸ் உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், அடிச்சு தூக்கி ரிப்ளேஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதனால் பிரதர் எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வருது பிரதர், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணங்கள்லாம் வருது பிரதர் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான எண்ணங்கள் வரும்போது கிறிஸ்துவுக்குள் அவைகளை சிறைப்படுத்தி கீழ்ப்படுத்தி அவைகளை விரட்டுன்னு போட்டிருக்கு. எப்படி விரட்டணும்? கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் என்கிற எண்ணத்தை வாயை திறந்து பேசணும். பேச ஆரம்பிச்சிங்கன்னா அந்த எண்ணங்கள் மாறும். ஏன்னா வார்த்தைகள் படங்களை உருவாக்குகிறது. பல வாட்டி நான் போதிச்சிருக்கிறேன். வார்த்தைகள் என்ன பண்ணுது? படங்களை உருவாக்குகிறது. உங்களுக்குள்ள இருக்கிற தவறான படங்களை அது நீக்கி சரியான படங்களை, சரியான சிந்தனைகளை அது உங்களுக்குள்ள பதிய வைக்கிறது. ஓகே, நாம் ப்ரேயர் பண்ணுவோம். அன்புள்ள தகப்பனே, இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி அப்பா. இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்க உங்களுடைய மகனாகிய எனக்கு நீர் கிருபை கொடுத்ததற்காய் நன்றி இயேசுவே. இந்த காரியங்களை அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ணி வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் அவங்க பார்க்கட்டும், அவங்க டெஸ்டிமோனிஸ் சொல்லட்டும். அப்பா, இந்த காரியத்தை ஆபிரஹாமுக்கு, ஈசாக்குக்கு, யோசுவாவுக்கு கற்றுக் கொடுத்த நீர் இன்றைக்கு எங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த காரியத்தை நாங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பெரிய மாற்றங்களை நாங்கள் காண விரும்புகிறோம். அப்பா, ஆவியானவர் நீர் அதற்கு உதவி செய்கிறவராக இருக்கிறீர். அதற்காக நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்பொழுது டிஸ்பிளே பண்ணப்படுகிற எண்ணுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுடைய காணிக்கையை நீங்கள் விதைக்கலாம். நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தை சொல்லித்தரதுக்கு வெளியே லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறாங்க. 10,000, 20,000, 30,000, 40,000ன்னு ஃபீஸ் வாங்குறாங்க. கர்த்தர் உங்களுக்கு இதை இலவசமாய் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இலவசமாய் கற்றுக் கொடுத்ததுனால இது வேல்யூ இல்லை அப்படின்ட்டு இல்லை, இது ரொம்ப வேல்யூபிளான விஷயம். சொல்லுங்கள், இது ரொம்ப வேல்யூபிளான விஷயம், உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போகிற விஷயம். அதனால் தேவனை கனம் பண்ணி உங்களிடத்துல இருக்கிற சிறந்ததை தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைங்க. சிறந்த அறுவடையை நீங்கள் பார்ப்பீங்க. நான் விதைக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அன்புள்ள தகப்பனே, இன்றைக்கு விதைக்கிற ஒவ்வொரு மேலும் நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறேன். அவர்கள் அவருடைய சிறந்ததை விதைக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் சிறந்த அறுவடை அவர்கள் பார்க்கட்டும். அப்பா, அவர்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இழந்த எல்லா பணங்களும் 7 மடங்கு அவர்களுக்கு ரிட்டர்ன்ஸ் உண்டாகட்டும். அவருடைய சரீரத்தில் ஹாஸ்பிட்டலுக்காக செலவு பண்ண பணங்கள் எல்லாம் 7 மடங்கு அவர்களுக்கு ரிட்டர்ன்ஸ் உண்டாகட்டும். பொருளாதாரத்தை அப்பா அவங்க வாழ்க்கையில் நான் வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நீ விதைத்து பாரு, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து நான் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வாதிக்காமல் போவேனோ அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, வானத்தின் ஜன்னல்களை, பலகணிகளை திறந்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து நிரப்பி அவர்களை செழுமையை வாழ வைக்கிற தேவப்பன். அதற்காக நன்றி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.